பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் மூலமாய் வருகிறது. என்னவென்றால், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள். நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு என்று கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் வார்த்தை இப்பொழுது கொடுக்கிறார். எப்படி சொல்கிறார் என்றால், யாராவது ஒருத்தர் ஒரு குற்றம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சோன்னா நம் சாந்தமுள்ள ஆவியோடு அவர்களோட பேசி அவர்கள் சீர்பொருந்த பண்ண வேண்டும் என்று செபிக்கிறார். அப்படி அவர்கள் வரவில்லை என்றால் பரவாயில்லை, ஆனால் சீர்பொருந்த பண்ண வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அவர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள், ஆனால் நாம் அவர்கள்ட்ட விட்டு விலகித்தான் இருக்க வேண்டும். ஆனாலும் கூட நாம் முடிந்த நாள் மட்டும் அவர்களோடு சீர்பொருந்த பண்ண நாம் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதே சமயம் நீங்களும் சோதிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கை உணர்வோடு தான் நாம் அப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில் பழக வேண்டும், இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அதனால் நாம் சாந்தமுள்ள ஆவியோடு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த சாந்தமுள்ள ஆவி நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்று கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். தேவனாகிய கர்த்தாவே, இயேசு தெய்வமே, பரிசுத்த தெய்வமே, இந்த நேரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. யாராவது குற்றம் செய்திருந்தால் கூட அவர்களை நாங்கள் சாந்தமுள்ள ஆவியோடு அணுகவும் அவர்களோடு பேசவும் சமாதானத்தை வெளிப்படுத்தவும் ஆண்டவரே சீர்பொருந்தி இருக்கவும் தேவன் விரும்புகிறபடியால் அத்தகைய சீர்பொருந்து பண்ணுகிற ஒரு கிருபை எங்களுக்கு ஊற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, ஒரு ஜாக்கிரதை உணவோடு நாங்கள் எச்சரிக்கையாக இருந்து நாங்கள் ஆண்டவரே அந்த கூட்டத்தில் சேர்ந்து ஆண்டவரே சோதிக்கப்படாதபடிக்கு தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு அந்த உணர்வை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏசப்பா, நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரையும் நேசிக்கிறோம் சுவாமி. ஆனாலும் கூட சிலர் தாறுமாறாக ஓடுகிற ஒட்டகம் போல ஆண்டவரே, தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்கள் மத்தியில் ஆண்டவரே நாங்கள் சாந்த குணமுள்ளவர்களாக இருக்க தேவன் எங்களை தெரிந்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தேவ ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து பராமரித்துக் கொள்ளுங்க. எந்த நேரத்திலும் ஜாக்கிரதையாக இருக்க உதவி செய்யுங்க. நன்றி செலுத்தும் வசனத்தின்படியாக நாங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டவர் வார்த்தைக்கு கீழ்ப்படி எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து ஆண்டவர் எங்கள் குடும்பத்தின் தேவைகளை எல்லாம் சந்தித்து எங்களை வழிநடத்த ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை